அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஈருலகத்தை படைத்து தனித்து நின்று ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹுக்கே உரித்தாகும். அன்பு உறவுகளை, இன்று நாம் பார்க்க இருப்பது அல்லாஹு தாலாவினால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதால் அல்லாஹு தாலா எமக்கு தருகின்ற சிறப்பும் கண்ணியமும். அதே போன்று அந்த தொழுகையை உதாசீனம் செய்கின்ற மனிதர்களை அல்லாஹு தாலா தண்டிக்கின்ற விதமும் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். யார் யாரெல்லாம் தொழுகையை உதாசீனம் செய்கின்றார்களோ அப்படியான மனிதர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் பிரயோஜனம் அடைவதற்கு நீங்களும் உதவியாளர்களாக இருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களையும் தந்து உடலில் ஆரோக்கியத்தையும் நலவுக்காக நீண்ட ஆயுளையும் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பு உறவுகளே, எம்மை படைத்த நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைத்த நோக்கம் என்னை வணங்குவதற்காக அன்று வேறு எதற்காகவும் இல்லை என்று கூறுகிறான். அல் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் தொழுகையை நிறைவேற்றும்படி அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறும்போது, எந்த அடியான் தொழுகையை பேணுதலான முறையில் உரிய நேரத்தில் தொழுகின்றாரோ அந்த அடியானை அல்லாஹு தஆலா 5 விடயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துகிறான். முதலாவது விடயம், அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கடியை அல்லாஹு தஆலா அகற்றிவிட்டு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுத்து விடுகிறான். இரண்டாவது விடயம், கபருடைய வேதனையை அவனை விற்றும் அகற்றப்படுகிறது. மூன்றாவது, கியாமத் நாளில் அந்த அடியானுடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறது. நான்காவது, சிராத் பாலத்தை மின்னல் வேகத்தில் அந்த அடியான் கடந்து விடுகிறான். ஐந்தாவது, எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் சுவர்க்கம் நுழைந்து விடுகிறான். அன்பு உறவுகளே, தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அடியானுக்கு அல்லாஹு தஆலா 5 விதமான சிறப்புகளை கொடுக்கின்றான் என்று நாம் பார்த்திருந்தோம். அது மாத்திரமல்லாமல் இன்னும் சில சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இதனை பற்றி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முனப்பஹாத் எனும் கிதாபில் பதிவு செய்துள்ளார்கள். அதில் முதலாவது சிறப்பு, அல்லாஹு தஆலா தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அந்த அடியானை அல்லாஹு தஆலாவின் நண்பனாக ஆக்கிக் கொள்கிறான். சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹு தஆலாவின் நண்பனாக ஆக முடியும். இரண்டாவது, அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் கொடுத்து விடுகிறான். மூன்றாவது, மலக்குகள் அந்த அடியானை பாதுகாக்கின்றார்கள். நான்காவது, அவருடைய வீட்டில் பரக்கத் உண்டாகிறது. ஐந்தாவது, அவருடைய முகத்தில் நல்லடியார்களின் பிரகாசம் உண்டாகிறது. ஆறாவது, அவருடைய உள்ளத்தில் மிருது எனும் மிருதுத்தன்மை உண்டாகிறது. ஏழாவது, சிராத் பாலத்தை மின்னல் வேகத்தில் அந்த அடியார் கடந்து விடுவார். எட்டாவது, நரகத்திலிருந்து அந்த அடியான் பாதுகாக்கப்படுகிறார். ஒன்பதாவது, சுவர்க்கத்தில் எவ்வித அச்சமோ கவலையோ இல்லாமல் அவர் உலாவி வருவார் என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் யார் தொழுகையை சரியான முறையில் தொழுகின்றார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் மேலதிகமான 10 விடயங்களை சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில், தொழுகை தீனின் தூண், அதில் 10 நன்மைகள் இருக்கின்றது என்பதாக கூறிவிட்டு அதில் முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுகிறாரோ அந்த தொழுகை அந்த அடியானுடைய முகத்திற்கு அழகை கொடுக்கிறது. இரண்டாவது, மனதிற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது. மூன்றாவது, உடலுக்கு இன்பத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்றது. நான்காவது, கபரில் ஆதரவு அளிக்கிறது. ஐந்தாவது, அல்லாஹு தஆலாவின் அருள் இறங்க அந்த தொழுகை காரணமாக இருக்கின்றது. ஆறாவது, வானத்தின் திறவுகோலாக அந்த தொழுகை அமைகிறது. ஏழாவது, செயல்கள் நெருக்கும் மீசான் தராசில் அந்த தொழுகை கனமாக இருக்கின்றது. எட்டாவது, அல்லாஹு தஆலாவின் பொருத்தம் தொழுகையை நிறைவேற்றிய அந்த அடியானுக்கு கிடைக்கிறது. ஒன்பதாவது, அந்த அடியான் சுவர்க்கத்தை விரைவில் அடைந்து கொள்கிறான். 10வது, அந்த அடியான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
அன்பு உறவுகளே, அல்லாஹு தாலாவினால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நாம் நிறைவேற்றுவதால் இவ்வளவு சிறப்புகளையும் கண்ணியத்தையும் அல்லாஹு தாலா தருகிறான் என்றால், இதே போன்று தொழுகையை உதாசீனம் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனையையும் வேதனையும் வைத்திருக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையை உதாசீனம் செய்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்ற தண்டனைகளை கூறியிருக்கின்றார்கள். அந்த தண்டனைகளை உலமாக்கள் பல ஹதீஸ்களில் இருந்து தேர்ந்தெடுத்து பிரித்து எழுதியிருக்கிறார்கள். 4 வகையான நேரங்களில் சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தாலா தொழுகை இல்லாத அடியானை வேதனை செய்கின்றான், சோதிக்கின்றான். முதலாவது, உலகில் அல்லாஹு தாலா 5 விதமான தண்டனைகளை கொடுத்து அந்த அடியானை சோதிக்கின்றான். முதலாவது, அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் இல்லாமல் போய்விடுகிறது. இரண்டாவது, நல்லடியார்களின் முகத்தில் இருக்கின்ற பிரகாசம் தொழுகையை நிறைவேற்றாத அடியானின் முகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. மூன்றாவது, அவன் செய்கின்ற எந்த ஒரு நல்ல விடயங்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நான்காவது, அவனுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ஐந்தாவது, நல்லடியார்களின் துஆக்கள் தொழுகையே இல்லாத மனிதருக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இரண்டாவது சந்தர்ப்பம், மரண நேரத்தில் அல்லாஹு தாலா 3 விதமான தண்டனைகளை அந்த அடியானுக்கு கொடுக்கின்றான். முதலாவது, அவன் இழிவான நிலையில் மரணமடைவான். இரண்டாவது, பசியுடன் மரணமாவான். மூன்றாவது, கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தாகம் தீராத அளவுக்கு தாகத்துடன் அவன் மரணமடைவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது சந்தர்ப்பம், கபரில் அந்த அடியானை வைத்தவுடன் அல்லாஹு தாலா 3 விதமான தண்டனைகளை கொடுக்கின்றான். முதலாவது, விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பிணையும் அளவுக்கு கபரை அந்த அடியானை நெருக்கி விடுகிறது. இரண்டாவது, தொழுகை இல்லாத அடியானின் கபரில் நெருப்பு மூட்டப்படுகிறது. அவன் இரவு பகலாக அந்த கபருடைய நெருப்பில் புரண்டு கொண்டிருப்பான். மூன்றாவது, தொழுகை நிறைவேற்றாத அந்த அடியானின் மீது ஒரு பாம்பு சாட்டப்படுகிறது. அதனுடைய கண்கள் நெருப்பிலால் ஆனது, அவருடைய நகங்கள் இரும்பினால் ஆனது, அதனுடைய சத்தம் இடி முழக்கத்தின் சத்தத்தை போன்றிருக்கும். சுபு தொழுகை நிறைவேற்றாத அந்த அடியானின் மீது அந்த பாம்பு சூரியன் உதயமாகும் வரைக்கும் தீண்டிக் கொண்டே இருக்கும். லுஹருடைய தொழுகையை விட்டதற்காக அசர் வரைக்கும், அசருடைய தொழுகையை விட்டதற்காக மகரிப் வரைக்கும், மகரிபுடைய தொழுகையை விட்டதற்காக இஷா வரைக்கும், இஷா தொழுகையை விட்டதற்காக சுபுஹு வரைக்கும் அந்த பாம்பு அந்த அடியானை தீண்டிக் கொண்டே இருக்கும். அந்த பாம்பு அந்த அடியானை ஒரு தடவை தீண்டினால் 70 முழம் பூமிக்குள் போய் வருவான். இவ்வாறே கியாமத் நாள் வரைக்கும் அந்த அடியான் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான். இப்படியான வேதனையிலிருந்து அல்லாஹு தாலா எம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று தொழுகையை உதாசீனம் செய்கின்ற மனிதனை அல்லாஹு தாலா சோதிக்கின்ற 4வது சந்தர்ப்பம், அந்த அடியான் கபரிலிருந்து எழுப்பாட்டியதற்கு பின்னால் 3 விதமான தண்டனைகளை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். முதலாவது, கடுமையான முறையில் அந்த அடியானை அல்லாஹு தாலா விசாரிக்கின்றான். இரண்டாவது, அல்லாஹு தாலாவின் கோபம் அந்த அடியானின் மீது உண்டாகிறது. மூன்றாவது, அந்த அடியான் நரகத்தில் வீசப்படுவான். அன்பு உறவுகளே, மிக மோசமான நிலைமைகள். தொழுகையை நிறைவேற்றுவதால் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் வைத்திருக்கின்றானோ அதே போன்று தொழுகையை உதாசீனம் செய்கின்ற மனிதர்களுக்கு வேதனையும் தண்டனையும் வைத்திருக்கிறான். அன்பு உறவுகளை ஒன்றை கவனிக்க வேண்டும். அல்லாஹு தாலாவின் கோபம் எம் மீது உண்டாகிவிட்டால் சுவர்க்கத்தின் வாடையை கூட எம்மால் நுகர முடியாது. எனவே அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகம் அல்லாஹு தாலாவின் ரஹ்மத்தை வேண்டுவோம். நம்முடைய பாவங்களை மன்னித்துவிடு, தெரியாமல் தொழுகையை உதாசீனம் செய்துவிட்டோம். இதற்கு பின்னால் எமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நேர தொழுகையும் சரியான முறையில் பூர்த்தியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாகவும், உன்னிடமே எல்லா தேவைகளையும் முறைப்பாடு செய்யக்கூடிய ஒரு சமூகமாகவும், நல்லுள்ளம் கொண்டவர்களாகவும், மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்தரமான சுவர்க்கத்தை அடையக்கூடிய மனிதர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். இதுவரைக்கும் இஸ்லாமிக் ஹோம் சேனல் எனும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உம்மை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.